பிக் பாஸ் சீசன் 8 73வது நாள் நான் வந்து வேம்பயர் ஏதோ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. காரணம் என்னென்னா, பிக் பாஸ் வீட்டில் எப்பயுமே ஒரு பேய் உலாவறதா ஒரு ரூமர் ஒன்று போயிட்டே இருக்கும். அதை வச்சு பயமுறுத்தின விஷயங்கள்லாம் வந்து கண்டஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. பேய் இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒன்றும் இல்லை, உங்கள் மைண்டில் வந்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை பதிய வச்சுட்டா உங்களுக்கு வந்து பார்க்குற இடம்லாம் பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பிம்பம் வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இது சைக்கலாஜிக்கலாக நடக்கிறது. இந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் நீங்கள் டாஸ்க் விளையாடும்போது அட்டாக் பண்ணலாம், மேலே ஏறி உட்காடுறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் அது கடிக்கிறது என்ன மாதிரியான மனநிலை எனக்கு தெரியல. முதல்ல இந்த வீட்டில் வந்து அந்த வேம்பயர் வேலையை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா தான். சாச்சனா வந்து பவியை வந்து கடித்தாங்க. பொதுவாக வேம்பயருங்க வந்து அது மாதிரி தான், அழகாக கழுத்தை வந்து அப்படி பார்த்து மறுக்குன்னு கடிச்சு வைக்குங்க. அப்புறம் அவங்க வந்து கடிப்பட்டவங்க வேம்பயர் ஆகி அவங்க போய் இன்னொருத்தவங்க கழுத்தை கடிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி சாச்சனா வந்து ஒரு சுபதினத்தில் ஆரம்பித்து வச்ச இந்த கடி இன்றைக்கி வந்து பவித்ரா வந்து இன்றைக்கி எல்லாரையும் கடிச்சு வைக்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அந்த கடிச்சு வச்சது மட்டும் கிடையாது, அதை எதோ கேட்கும்போது ஆமாம் நான் கடிச்சிட்டேன், அதுக்காக இப்போ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் அதுக்காக என்னால் முடியல, நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அது பேர் நான் முட்டு கொடுக்குறதுலையும் வேறு ஒரு ரகமாக முட்டு கொடுக்குறது தான் எனக்கு வந்து செம காமெடியாக இருந்தது. ஸோ அதை தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சவங்க லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.